உண்மையான நம்பகத்தன்மையோடும் உண்மையோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிமான முஃமினான வியாபாரிக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில நல்லவர்களோடு அவரை சேர்த்து வைப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உண்மையான நம்பகத்தன்மையுடைய ஒரு நல்ல வியாபாரியாக இருக்கும். வியாபாரி என்று சொன்னால் எல்லாரும் வியாபாரம் செய்யற மாதிரி ஒரு முஸ்லிம் வியாபாரம் செஞ்சிடக்கூடாது. ஒரு முஸ்லிமினுடைய வியாபாரம் தனித்து இருக்கணும். ஒரு முஸ்லிமினுடைய வியாபாரத்துல உண்மை இருக்கணும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன்னு செய்யக்கூடாது. எல்லாரும் அதிகமான லாபத்தை வைக்கிறாங்க, அதனால நானும் என்ன செய்யறேன், அதிகமான லாபத்தை வைக்கிறேன்னு வைக்கக்கூடாது. முஸ்லிமுடைய வியாபாரம் எப்படி இருக்கணும்னு சொன்னா அதுல வாய்மை இருக்க வேண்டும், அதுல நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வியாபாரம் நீங்க செய்யுங்க. அந்த வியாபாரி தான் சிறந்தவர். அந்த வியாபாரியத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த